வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடந்த ஒரு மாதமாக வீடியோ சரியாக போட முடியல, ரியலி சாரி. இப்போது இந்த திங்கக்கிழமைலேருந்து கரெக்டாக உங்களுக்கு வீடியோ டெய்லி போட ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரிப்ரேஷன்னா மேங்களூர் போண்டா. அதாவது இந்த போண்டா வந்து கோலி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. மைதா மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாலாம் போட்டு இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலில் பண்ணுவாங்க. கொஞ்சம் சுகர்லாம் போடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ரிப்ரேஷன் நீங்கள் சாப்பிடும் போது, அதாவது ப்ரிப்ரேஷன் முடித்த பேருக்கு நீங்கள் சூடோடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த டேஸ்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன டேஸ்ட்டுன்னு தெரிய வரும். கொஞ்சம் சூடு ஆறுனா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு போண்டா எப்படி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக ஆடாக நம்ம இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இன்னும் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மைதா மாதிரி ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து நீங்கள் டெய்லி எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒன்றும் தவறு இல்லை. ஸோ இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மேங்களூர் போண்டாக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, சோடா மாவு சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் நறுக்கியது 1, மிளகு சிறிதளவு, இஞ்சி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன், தயிர் 1 கப்பு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த கப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த 2 கப்பு மாவு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு அரிசி மாவு வந்து 1/2 கப்பு. இந்த அரிசி மாவு எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, இந்த அரிசி மாவு ஆட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால தான் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த சர்க்கரை வந்து அந்த கலர் கோல்டன் ப்ரௌன் வரதுக்காக மட்டும்தான் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டும். இப்போ நறுக்கிய கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நல்லா புடிசாக கட் பண்ண இந்த இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் பெருங்காயம் பவுடர் வந்து மைதா மாவு இருக்கனால பெருங்காய பவுடர் போட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த சோடா மாவு ஆட் பண்ணுறோம். இந்த சோடா மாவு எதுக்காகனா, மைதா மாவு வந்து ஆக்சுவலாக பேட்டர் ரெடி பண்ணி முடித்த பிறகு ஃப்ரை பண்ண டைம் எடுக்கும். அதே டைமில் வந்து சம்டைம் வந்து வேகாது. அதுக்காக மட்டும்தான் வந்து இந்த சோடா மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு சால்ட்டு, மிளகு பவுடர்னா ஃபைன் மிளகு பவுடர் தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக க்ரஷ்ஷான மிளகு பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தயிர் வந்து இந்த கப் அளவு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மைதா 2 கப் போட்டிங்கன்னா அதில் 1 கப் அளவுக்கு நீங்கள் தயிர் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா விஸ்கில் பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பேட்டர் ரெடியான பிறகு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வந்து நல்லா நீங்கள் அந்த பேட்டர் வந்து நீங்கள் ஊற விடுங்க. ஊற விட்டதான் கரெக்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக நல்லா வரும். இப்போது இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு பாருங்கள், கரெக்டாக கையில் எடுத்துன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் வந்து கரெக்டாக ரவுண்டாக விடணும். அந்த அளவுக்கு கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு எண்ணெயோட பக்குவத்தை சொல்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு, அதாவது பர்டிகுலராக மைதா மாவு ஃப்ரை பண்ணுறதுக்கு, இந்த மைதா மாவு பேட்டரை ஃப்ரை பண்ணுன்னா நீங்கள் அந்த மைதா மாவு பேட்டர் இதில் போட்ட உடனே நீங்கள் உடனே மேலே வரணும். அப்போ தான் வந்து அந்த ஆயில் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குது, அதே டைமில் தண்ணியோட அளவு பக்குவமாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இது மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1 by 1 கரெக்டாக வந்து ஆயில் கிட்ட எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் அந்த மாவு பேட்டரை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்லோவாக விடுங்க. கொஞ்சம் தள்ளி இருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணால் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஆயில் கிட்ட எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்லோவாக விடணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா பேட்டர் வந்து இந்த போண்டா மாதிரி போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பார்த்திங்கன்னா, அந்த டைமில் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா திருப்பி ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து நீங்கள் டவுன் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணாது. வேணும்னா சைடில் தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக தொட்டு, அதாவது இந்த பேட்டரை வந்து நீங்கள் அழகாக ரவுண்டாக எடுத்து நீங்கள் போடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதாவது ½ அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா, ஸ்லோ ஃப்ளேம் வச்சு பண்ணும்போது. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து எடுத்துகிட்டு வரணும். பர்டிகுலராக இந்த மேங்களூர் போண்டா வந்து சுட நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சூடு ஆறுனா கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் என்னோடய அட்வைஸ் வந்து நீங்கள் சூடாக சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்றேன்னு வச்சுன்னா அந்த டைமில் ரெடியான உடனே இந்த மாதிரி நல்லா சூடாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிப்ரேஷன் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். நீங்கள் கையில் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைதா மாவு வந்து நல்லா உதிரியாக வரணும். கம்மு மாதிரி திக்காக இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த மேங்களூர் போண்டா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இப்போ இந்த மேங்களூர் போண்டா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து இடைப்பெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye, take care.